எல்லார் வீட்லயும் பொங்கல் வந்தா ஒரே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம வீட்ல மட்டும் தான் பொங்கலா இருந்தாலும், தீபாவளியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரி, காசு செலவாகுதேன்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு நல்ல சோறு போட மாட்றாவ 2 பேருமே. நான் கெட்டிட்டு வந்தது தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, நான் என்ன பெத்த அம்மா கூட எனக்கு இப்பலாம் ஒரு வாரம் நல்ல சோறு ஆக்கி போட மாட்றாவ. ச்சே! எங்கேனா ஹோட்டலுக்கு தான் போய் திங்கணும் போல இருக்கு. இனிமே நல்ல சோறு வேணும்னா. ஐயோ! ராமா! என்ன பண்ண போறேனோ தெரியலையே! ஏங்க இங்க தான் இருக்கீங்களா? நான் உங்கள தான் தேடிட்டு வாரேன். ஆமா. உன்னைய கட்டி வீட்ல வச்சுட்டு எப்ப என்ன நடக்குமோன்னு உசுரு கையிலேயே தான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உன்ட்ட சொல்லாம எங்க போறேன்? எதுக்கு தேடிட்டு இருந்த? அது சொல்லு. அட என்னங்க நல்ல நாள் அதுவுமா இப்படி பேசியிருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னு தேடிட்டு இருந்தேன்னு சொன்னதுக்கா இவ்வளோ பேச்சு பேசுறீங்க? அட வந்த விஷயத்த சொல்லுடி. எதுக்கு தேடிட்டு இருந்த? ஏங்க சீலை எடுத்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தோம்ல, அது தச்சு முடிச்சுட்டு ஆகலாம். அதான் நீங்க காசு கொடுத்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு காசு கேட்க வந்தேன். அதானே. ஏதாவது செலவழிக்கணும்னா மட்டும் தான் உனக்கு நான் தெரிவேன். மத்தபடி ஏதாவது நல்லது போலதான் இதெல்லாம் செஞ்சு போடுவோம். எங்க போறான் நம்ம வீட்டுக்காரன், எப்படி உயிர் வாழ்றானோ என்னவோ, அத பத்திலாம் எதுவும் யோசிக்கிறது கிடையாது. எம்புட்டு? எடி ஒண்ணுதான். எம்புட்டாச்சு? 5000 ரூபா ஆச்சுங்க. ஐயோ என்ன இதுக்கே வாயை பொழந்துட்டாரு, காசு கொடுப்பாரா மாட்டாரான்னு தெரியலையே. ஏடி ஒரு சீலை தானடி எடுக்க சொன்ன உன்ன? எத்தனை சீலை எடுத்த? அப்படியே எடுத்திருந்தாலும் மொத்தத்தையுமா தைக்க குடுப்ப? ஒரு நாள் பொங்கலுக்கு ஒரு சீலை கட்டினா போதாதா உன்னால? மத்த 2 நாளைக்கு ஏதாவது வீட்ல கிடக்குற நல்ல சீலையா கட்டிக்கிற முடியாதா? ஏதோ புது பொண்ணு மாட்டுக்கு 5000 ரூபாய்க்கு தைக்க குடுத்துருக்குன்னு சொல்லியா? மொத்தத்தையெல்லாம் இப்ப வாங்க முடியாது. நாளைக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சீலைக்கான துணியை மட்டும் வாங்கிட்டு வா போய். அதுக்கு மட்டும் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி தாரேன். ஏங்க ஒரே ஒரு ப்ளவுஸ் தாங்க. ஒரு சீலை தானே எடுத்தேன். அந்த ஒரு சீலைக்கு தான் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன். அதுக்கு தான் இந்த காசு. ஏடி இப்ப என்ன கல்யாணமா காது குத்தா என்ன வந்துட்டு ஒரே ஒரு சீலைக்கான துணி தைக்க இம்புட்டு காசா? அப்படி என்னடி தைக்க கொடுத்துருக்க நீ? ஏங்க ஆரி ஒர்க் போட சொல்லியிருக்கீங்க. ஆரி ஒர்க் போட்டால் இப்படி தான் காசு ஆகும். ஏடி சேலை எம்புட்டுக்கு எடுத்த? பிளவுஸுக்கே 5000 ரூபாய் சொல்லியே சேலை எம்புட்டுக்கு எடுத்தேன்னு கேட்க. சேலை 1000 ரூபாய்க்கு எடுத்தீங்க. ஏடி இது என்னடி கணக்கு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. சேலை விலை 1000 ரூபாய், பிளவுஸ் விலை 5000 ரூபாவா? என்னடி இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியலையாட்டி? இந்த வயசுல உனக்கு எதுக்கிட்டி ஆரி பிளவுஸ்? ஒரு பிள்ளையும் பெத்தாச்சு. ஏதாவது ஒண்ணு சும்மா தைச்சு போடுவோன்னு இல்லாம ஆரி பிளவுஸ் தான் போட வேண்டிய இப்ப 5000 ரூபாய் சொல்லியா? இருக்கிற செலவுல இது வேறையா? இப்போ ப்ளவுஸ் வாங்க காசு கொடுக்க முடியுமா முடியாதா? காசு கொடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து புது சேலை கட்டி நாளைக்கு பொங்க வைப்பேன். இல்லையா என் பிள்ளைய கூட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு நீ எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு பஞ்சாயத்து வைப்பேன். உனக்கு எப்படி வசதியோ அதை பார்த்துக்க சொல்லிட்டேன். இவ சொன்னதை செஞ்சாலும் செய்வா. எதுக்கு நல்ல நாள் அதுவும் சண்டை வச்சுக்கிட்டு எழுத போய் தொலையுதுன்னு தொலைச்சு விடுவோம். என்ன பண்ண தொலைய கட்டிட்டு வந்துடும் தலையெழுத்து. என்னங்க சத்தத்தையே காணும்? என்ன சொல்ல வர இப்போ கடைசியா? இனி நான் எப்போ உனக்கு தரமாட்டேன்னு சொன்னேன். தாரேன் போய் வாங்கிட்டு வா. உன் நம்பருக்கு அனுப்பிச்சு விடியேன் போய் எடுத்துக்கோ. அது அந்த பயம் இருக்கணும். எங்கள் அம்மா வீட்டை இழுத்தாதான் உனக்கு நெஞ்சில் கொஞ்சமாவது பயம் வருது. பார்த்துருந்ததை சொல்லிட்டேன். நல்ல வேலை நம்ம அம்மா வீட்டை இழுத்து எப்படியோ பேசி சமாளிச்சிட்டோம். இல்லைன்னா இந்த ஆள் நம்மளை பிடிச்சி பேயாட்டம் ஆடிருப்பான். ஆனா உன்ன இந்த அம்மா வீட்டை ஒன்று இழுத்துக்கிறான்.